ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்டாக கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Five of Wands, okay. Knight of Pentacles, Nine of Cups, Two of Cups, Wheel of Fortune, Six of Cups. Six of Swords, Hanged Man, Queen of Pentacles, Two of Swords, Lovers, Two of Wands. So, bottom of the deck, Seven of Swords. Foundation. Possessiveness. Okay. Where is Nine of Cups? Please, yes. Search, closing, emotional package, confession, communication, warning, representation, imagination, illusion. ஓகே, இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைமர்ஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த ஒரு போஸ்ட்ங்கிறது உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் லைஃப் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எனவே இந்த போஸ்ட்ங்கிறது உங்களோட ஃப்ரெண்டாக எடுத்துட்டு. ஓகே தென் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. சரியா? சீட்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கங்கிறது கொஞ்சம் எமோஷ்னல் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பயங்கர லாயலாக இருக்கலாம். அவ்வளோவா சீக்கிரமாக நீங்கள் யாரையும் ஸ்நேகிக்க மாட்டீங்க, அவ்வளோவா சீக்கிரமாக உங்களுக்கு யாரும் பிடிக்கவும் செய்யாது. அப்படி உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர லாயலால நீங்கள் பயங்கர எமோஷ்னலாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. இவர் ரொம்ப கேர் பண்ணிட்டு உண்டு, ரொம்ப லவ் பண்ணிட்டு உண்டு. 110% இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த போஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம்.
எனக்காக பிறந்தவங்க. எனக்காக எனக்காகவே இந்த யூனிவர்ஸ் அனுப்புன ஒரு பர்சன் இல்லைங்க. என்னோட இது எனக்கான ஒரு கேரக்டர்ஸ் சம்திங் ஸ்பெஷல். இதே மாரி எனக்கு இதே மாரி இந்த வேர்ல்ட்ல யாரும் இல்ல. எனக்கான ஒரு பர்சன் உங்களுக்கு சம்டைம் இந்த ஒரு பர்சன அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு டைம்ல ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம். ஓகே. சேம் எனர்ஜி 2 பேருக்கு சேம் எனர்ஜி, சேம் கேரக்டர்ஸ், திங்கிங் ப்ராசஸ் சேமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சொல்லி வைக்காமலே 2 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டு வரலாம். என்னதோ உங்களுக்கு இன்ட்யூஷன் இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில், இவங்க கூட பழகக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு இன்ட்யூஷன். ஓகே. எஸ் எனக்கானது எல்லா விதத்தில் எனக்கு பெட்டரானது. இதை எனக்கான கரெக்டான ஒரு பார்ட்னர் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன்ஸ் உண்டா கேட்டால் உண்டு. பட் ஆள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் ஆகும், செல்ஃபிஷ் ஆகும். ஓகே. ஏன்னா ஆள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல், செல்ஃபிஷ், கட் அண்ட் ரைட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இவர் ஆக்சுவலி உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட பயங்கரமாக விளையாடிட்டு உண்டு. சீட்டிங்காக நமக்கு வந்துட்டு உண்டு. ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பழகும்போது இவரும் உங்களை ஓரளவுக்கு கேர் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு உண்டு, ஓரளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. தென் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நீங்கள் ரொம்ப டீப்பாக போக 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 இவர் சொல்லிட்டு உண்டு, இப்படி ஆகும், நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, நீ ரொம்ப லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னால் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களை பயங்கரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வார்ன் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க பயங்கரமாக உங்களை பிடிச்சி திட்டிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இல்லைங்க ஒரு கட்டத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆக்சுவலி லாயலாக எடுத்துகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நீங்கள் ஸ்நேகிக்க மாட்டீங்க. அப்படி ஸ்நேகிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு எத்தனை நாளானாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதே ஒரு போஸ்டனுக்காக வெயிட் பண்ணுற ஒரு கேரக்டர் நீங்கள். உங்களுக்கு டக்குன்னு மூவ் ஆன் ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு வராத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. போக போக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் கேட்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் உங்களுக்கு பிடிச்சி திட்டிட்டு உண்டு. இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடிக்கிறேன், உனக்கு உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது ஃபுல்லாகவே நடிப்பு, இவர் போயிட்டு உண்டு, உங்களை விட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும், கொடுத்த கேராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாம் இங்கே ஃபெயில் ஆகிட்டு உண்டு. மேபி இவர் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு உண்டு. இல்லைங்க இவர் வேறொரு இடத்துக்கு மொத்தமாக மாறி போயிட்டு உண்டு. இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு டோட்லி இவர் மூவ் ஆன் ஆகி 6 மந்த் இருக்கலாம், நீங்கள் ஜூன் மந்தாக இருக்கலாம், இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு பயங்கர கோவம். ஏன்னா நானேங்கிறது பயங்கர லாயல் ஆகும். இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது, யாரையும் நான் கஷ்டப்படுத்துறதும் கிடையாது. ஃபஸ்ட்டாக என் லைஃப்பில் ஒரு போஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குது. பட் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தேன், 110% எஃபோர்ட் கொடுத்து கடைசி நோட்டில் எல்லாம் பொய்ன்னு சொல்லிவிட்டு எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு போயிட்டானே, அதை நினைக்கும் போது உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. ஓகே. கரண்டி உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. தென் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மைண்ட் பண்ணலை, இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு, அதையும் குறித்து உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. கரண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மைண்ட் பண்ணல, முகம் திரிச்சு நீங்கள் இருக்கிறீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே எனக்கு புரிய வைக்கவும் ஸ்ட்ரென்த் இல்லை, இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலை. எல்லாம் விதி இருந்தால் பார்த்துப்போம். ஓகே. என்னோட ஸ்நேகங்கிறது ஆக்சுவலி நீங்கள் பயங்கர லாயல் தானே, அப்போ என்னோட ஸ்நேகங்கிறது உண்மையாக இருந்தீங்க, விதி இருந்தீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி நீங்கள் இவரை சேசிங் பண்ணவும் போகல, பெக் பண்ணவும் போகல, இவர் காலை பிடிச்சி தொங்கவும் போகல. நம்ம உங்களுக்கு இப்போவுமே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே. இப்போவுமே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தப்பட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா கனெக்ட் ஆனது தான். ஓகே. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, கனெக்ட் ஆனீங்கன்னா கனெக்ட் ஆனது. பட் சுத்தமாக புரிஞ்சுக்காத ஒரு பர்சனை கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர முடியாதனால வேறு வழி இல்லாமல் கரண்டி நீங்கள் கொஞ்சம் முகம் திரிச்சு சைலண்டாக இருக்கிறீங்க. ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷன் நீங்கள் காட்ட போகலை. ஏன்னா காட்டு லாஸ்ட் நடிப்புன்னு ஒரு பேர் வாங்கினால இப்போ அதை காட்ட போகலை, அவங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே. தென் இவரோட எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிடைக்கல, அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க, இனி இவரை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கன்னு சொன்னோன்னே இவரோட ஒரிஜினல் கேரக்டரை காட்ட தொடங்கிட்டு உண்டு. ஓகே. எல்லா மனுஷனுக்கு ஒரு பேட் கேரக்டர் இருக்க மாதிரி
ஸ்டார்ட்டிங்கில் நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது இவர் ஸ்டார்டிங்கில் அட்ராக்ட் ஆகினா உங்ககிட்ட வந்துட்டு காரணம் லவ்வர்ஸ் கேட் நமக்கு வந்துட்டு. ஸோ இவர் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையாக இருக்கட்டும், இல்லைங்க உங்கள் ஃபேஸ் லுக்லையாக இருக்கட்டும், ஸ்மைலையாக இருக்கட்டும், வாய்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லைங்க ஃபினான்ஷியல் வேஸாக இருக்கட்டும், இவர் உங்கள்கிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகி தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு. ஓகே. தென் ஸ்டார்டிங்கில் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு ப்ரீசியஸாக நீங்கள் இருந்துட்டு. தென் காரணம் என்னென்னா ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசி உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இவரை நீங்கள் ரொம்ப தாங்கிட்டு. ஓகே. விழுந்து ரொம்பவே தாங்கிட்டு. ஸோ அதனால் கடைசி நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க, அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது லாஸ்ட் ஒரு டார்ச்சராக மாறிட்டு. ஓகே. அட்ராக்ஷன் போன உடனே இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு பிடிக்காமல் மாறும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கு ஒரு பிடிக்காத அளவுக்கு மாறிட்டு பயங்கர கோவம். உங்களுக்கு இருந்தாலும் தெரியும் இந்த ஒரு பர்சனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, பட் வெளியே வந்து வேறு முகத்தை காட்டுறான், நமக்கு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டிங்களா, ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு கேரிங்லாம் இப்போ இல்லை, அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் தான். ஸ்டார்டிங்கில் கேரிங் லவ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவைலபிள் இல்லை, அதனால கொடுத்தாங்க. போக போக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப மயங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பீங்க, உடனே இவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு. ஓகே. ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு அளவோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது சரி, எல்லாம் ஒரு லிமிட்டேஷனோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. ஓகே. எப்போவுமே ஓவர் ஆகும்போது இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக வரும். உலக அழகனாகவே இருக்கட்டும், உலக அழகியாகவே இருக்கட்டும், நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டியதுன்னு அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணால் போதும். அவங்க நம்மளை எரிஞ்சு விழும்போது, நம்மளை சவுட்டி தள்ளும்போது அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்நேகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே ஏசுனாதரில் ஒரு கண்ணத்தை இறந்து ஒரு கண்ணத்தை காட்டி கொடுக்குறதுக்கு நம்ம மனுஷங்களாகும். ஓகே. ஸோ அவங்க உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறாங்களா, அவங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்கள மதித்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு இல்லைங்க. அதே சேம் டைம் உங்களை திரும்பி கூட பார்க்காதுங்க. நம்மளை மதிக்காத எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. நமக்கு எனர்ஜி லெவல் நமக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட எனர்ஜி லெவலை ஹாப்பியாக வைக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது நம்ம கையில் இருக்குது. நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்களை யாரும் ஹாப்பியாக வைக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் தான் ஹாப்பியாக அவங்களே ஹாப்பியாக வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பட் நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஓகே. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஹாப்பியாக வச்சுக்கோமா அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கூடிய டைமில் கடைசியில் நமக்கு இதுதான் கிடைக்கும். ஓகே. ஸோ அதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. கரண்டி இவர் உங்களை விட்டு போயிட்டு. ஓகே. இப்போ இவரோட எனர்ஜி என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை பயங்கரமாக கரண்டி மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவர் ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு விஷயம் கரண்டி நடந்துட்டு. காரணம் என்னென்னா இவர் ஆக்சுவலி நினச்சி கூட பார்க்கல நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க ஹர்ட் ஆவேன், மேபி இவ என்னை விட்டு போகணுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன், இவ இல்லைங்க எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். இவருக்கு யாரும் தேவையில்லை, அதுவும் இன்க்ளூடிங் நீங்கள் தேவையில்லை. இவருக்கு யாரும் தேவையில்லை. இவரை யாரோட எமோஷன் சப்போர்ட்லையும் யாரோட கேரிங்லையும் இவர் இல்லை. என்னால் ஒத்தைக்கு என்னால் ஜீவிக்க முடியுங்க பயங்கர ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் கரண்ட்லி இவர் ஆக்சுவலி கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம். இவன் இல்லைங்க நான் ஹர்ட் ஆவேன், இவன் இல்லைங்க நான் கஷ்டப்படுவேன், இவன் இல்லைங்க நான் ஃபீல் பண்ணுவேன் இவர் துளி கூட நினச்சி பார்க்கல. பட் கரண்ட்லி இவர் ஹர்ட் ஆகிட்டு. சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி கரண்ட்லி இவர் ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கும் பிடி கொடுக்காததுக்கும் கேரக்டர்னால மேபி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எமோஷனலாக இருந்துட்டு ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு. ஓகே. நீங்கள் எமோஷனல் எமோஷனல் சொல்லும்போது எந்த சுச்சுவேஷனாலும் பரவாயில்ல, கடல் கடந்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை மழை தாண்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு பர்சன் மெயினிங்கில் ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்போ இவர் ப்ராக்டிக்கல் சொல்லும்போது இவர் இந்த இடத்துல ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃபிஷாக யோசிச்சிருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாதுல்ல. அப்போ உங்களோட திங்கிங் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்துக்குது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும், அதுக்காக எத்தனை தூரம் எஃபர்ட் கொடுக்க நான் ரெடி, உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் நின்றுட்டு. பட் அவங்க எப்படி நின்றுட்டு எப்படி மறைஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம எதுக்கு நிற்கணும், நம்ம எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். இவர் நைஸாக அவங்களை விட்டு போயிட்டு பக்கா பிளான் பண்ணி போயிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட மைண்டில் ஃப்யூச்சர் இல்லை. எமோஷ்னல் இருந்தாலும் எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் விட்டு போயிட்டு
കുറച്ച് കൂടി നിങ്ങൾ കഷ്ടപ്പെടുവീங்க, നിങ്ങൾ ഇവരില്ലെങ്കിൽ നിങ്ങൾ ഏങ്ങി തുടിപ്പീங்க, அந்த ஒரு തോട്ടേ இல்லை. இவரோட ஃப்யூச்சர் இல்லை, போயிട്ടുണ്ട്. பட் கரளி பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, இவர் ஹர்ட் ஆகிட்டு. இவர் கொஞ்சம் கூட கருவளை கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இவர் ஹர்ட் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்பரேஷனில் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு. ஒன்று விஷயம்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்குற ரீதி ஆக்சுவலி நம்ம மனுஷன் டிஃப்ரெண்ட் மைண்ட் ஆகும். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக நம்ம பார்ப்போம். ஓகே, சிலவங்க அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க, சிலவங்க அதை நெகட்டிவாக பார்ப்பாங்க. தட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை பாசிட்டிவாக நீங்கள் பார்த்துட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ நானும் சேர்ந்தால் போதும். ஓகே, பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக பார்த்துட்டு இவர் வந்து ஒரு விஷயத்த வந்து வேல்யூ பண்ணுறதுங்கிறது வேறு விதமாக இருந்துருக்கலாம். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் பண்ணுறது கரெக்ட், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணுறது கரெக்ட். ஓகே, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தான் அடித்தாலும் மோதனாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. எவ்வளோ எமோஷனல் இருந்தாலும் எமோஷனல் காட்டி நீ ஒரு பிரயோஜனம் இல்லை, இதில் ஃப்யூச்சர் கிடையாது. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு கரண்ட்லி இவர் உங்களை விட்டு ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆகிட்டு, இது வரைக்கும் உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு. காரணம் மேபி உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கலாம். ஓகே, மேபி நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி நீங்கள் காலோ மெசேஜோ நைட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி இவர் ஸ்டக் ஆகிட்டு இது வரைக்கும் மறந்துட்டு இல்லை. இவர் காலையில் நைட்டு வரைக்கும் அந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், இது பர்சனோட மைண்டில் அடிக்கடி வந்து போகலாம். இத்தனை மணிக்கு அவன் என் கூட பேசினாங்க, இத்தனை மணிக்கு நாங்கள் வந்து டெய்லி கால் பண்ணோமே. ஓகே, அதனால் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, கரண்ட்லி இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷனாக இருக்கலாம் மேபி. ஓகே, ஃபாஸ்ட் நீங்களும் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஏன்னா நீங்கள் பயங்கர லாயல், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் ஃபீலிங்ஸ் எமோஷன் காட்ட வேண்டாம், காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் கோவத்தில் தான் இருக்கிறீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு வழி தெரியல. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை பயங்கரமாக சர்ச் பண்ணுறாருன்னு சொல்கிறத விட இவருக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ் வேறு எங்கேயாவது இருக்கா இவர் தேடிட்டு. ஓப்பனாக சொல்ல போயிடுச்சு, இதுதான் உண்மை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி நமக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனை எல்லா விதத்துலையும் நமக்கு ஓகேவான ஒரு பர்சனை கரெக்டாக நமக்கு யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விடும். பட் அது வந்து சம் சிச்சுவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அப்போ நம்ம அது என்ன எல்லா வீட்லேயும் நமக்கு அது பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆகிருப்போம். 110% அந்த ஒரு பர்சன் நம்ம அட்ராக்ட் ஆகி கனெக்ட் ஆகிருப்போம். பட் சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால சில ட்ராமாஸ் இருக்கும், அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணுவோம். இவர் அதே மாதிரி மிஸ் பண்ணி போயிட்டு இவர் உங்களை மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள எல்லா விதத்துலையும் பெட்டரான ஒரு பர்சன் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்காங்களா, இவருக்கு ஏற்றது மாதிரி இருக்காங்க, இவரை நல்லா சர்ச் பண்ணிட்டு. ஓகே, சர்ச் பண்ணிட்டு இல்லை, பட் இது வரைக்கும் இவர் கிட்டே இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். 2 of Cups சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர்ஸ். இவர் சொல்லாமலே இவரோட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை எல்லாம் உங்களால் மனசிலாக்கிக்க முடியும். அதே சேம் இவராலையும் மனசிலாக்கிக்க முடியும். பட் ஆள் எமோஷ்னலாக இருந்தால் அந்த ஃபீலிங்ஸும் வலியும் புரியும். ஆள் ப்ராக்டிக்கல் இல்லை, எமோஷனல் காட்டில் ஆளுக்கு ப்ராக்டிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வலியை அனுபவிப்பீங்க, உங்களுக்கு பெயின் இருக்கும், அதெல்லாம் ஆள் மைண்ட் பண்ணிட்டு இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, இவர் சர்ச் பண்ணிட்டு பட் கிட்டிட்டு இல்லை. ஓகே, இப்போமே இவர் ஆன்லைனில் அடிக்கடி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் எந்த ஃபேஸ்புக்கில் பேசுகிற, இன்ஸ்டாகிராமில் எங்கே போய் தேடினாலும் இவரோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன் இது வரைக்கும் இவர் கண்டிட்டு கிட்டிட்டு உள்ள இந்த நீங்கள் கொடுத்த ஒரு கேராக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த இவருக்கு சோல் லெவல் அதுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு எனக்கானதுன்னு. அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லைங்க இவர் மேரிட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. அதனால தான் இவரோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைங்க ஒரு தாட் வந்துட்டு. அதனால தான் நைஸாக இவர் எஸ்கேப் ஆகிட்டு ஓடிட்டு. ஓகே, அப்போ இவர் என்னது எங்கே போய் தேடினாலும் இவரோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன் இவர் பார்த்ததும் இல்லை, இவர் கிட்டிகிட்டும் இல்லை. அதனால பயங்கரமாக இவர் மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா என்னதான் ஒரு மனுஷன் என்னதான் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 நாளில் ஒரு நாளாவது எமோஷனல் சப்போர்ட் அவனுக்கு தேவைப்படும்ல. இவர் தேடிட்டு இவர் உங்களை மிஸ் பண்ணிட்டு இந்த டைம் அவன் எனக்கு கால் பண்ணுவாளே, அவன் கால் பண்ண இவ்வளோ நேரம் எனக்கு பேசுவோம், அதெல்லாம் இவர் ஆக்சுவலி மிஸ் பண்ணுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு இவர் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இந்த ஹர்ட் ஆவேன் இவருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி, பட் ஹர்ட் ஆகிட்டு.
பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு என்ன பொறாமைப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. இவரை பொறுத்த மட்டும் எல்லாம் நான் தான் நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். கொஞ்சம் ஈகோ ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்கலாம். ஓகே. கரண்டி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மெமரிஸில் இவர் ஜீவிச்சுட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் எங்கே போய் தேடணும், இவருக்கு எனர்ஜிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் இவரால் பார்க்க முடியலை. ஓகே. ஸோ அப்போ இவர் கரண்ட்லி உங்களோட மெமரிஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவரோட மைண்டில் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பை ஏன்னா அவகிட்ட கிடைச்ச அந்த அட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பார்க்காக இருக்கட்டும், இந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், எனக்கு இந்த வேர்ல்டில் வேறு யார்கிட்டையும் இதே மாதிரி எனக்கு ஒரு மேக்னெட்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகிட்டும் இல்லை, கிட்டிட்டும் இல்லை. அதே ஸ்டார்டிங்கில் இருந்து அதே ஒரு ஸ்பார்க்கே மறுபடியும் லைஃப்பில் வந்தால் கொள்ளலாம். பட் இவருக்கு மறுபடியும் வருமானு தெரியல. ஓகே. உங்களுக்கு வேணான்னு விட்டு போன ஒரு பர்சன் மறுபடியும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஒரு ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் 9 கப்ஸ் ஆகும். இவருக்கு ஏதோ ஒரு ப்ரீசியஸை நான் எழுந்துட்டேன். அது மட்டும் இவருக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டு இந்த செப்ரேஷனில். ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மைலாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இவருக்கு ஃபீல் ஆகுது என் லைஃப்பில் நான் என் லைஃப்பில் ஜீவிக்கிறேன், நடக்கிறேன், சாப்பிட்றேன்லாம் ஓகே. பட் அது கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. அது ஒரு ப்ரீசஸாக இல்லை, ஏதோ லைஃப் போயிட்டு இருக்குது. ஓகே. இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் பாசிபிள் ஆகும். ஓகே. இவர் வந்து ஆக்சுவலி யாரையும் சீக்கிரமாக ட்ரஸ்ட் பண்ணாத ஒரு கேரக்டர் ஆகும். இவர் ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு அதை 100க்கு 150 வாட்டி யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அவ்வளோ இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நிறையவே இருக்க மாட்டாங்க. 1 2 பேர் தான் இருப்பாங்க. இவர் ஒரு ஆளுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி எல்லா விதத்துலேயும் பெட்டராக மட்டும் இவர் கொடுப்பாரு. பட் கரண்ட்லி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கார். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவர் எங்கே தேடினாலும் இதே மாதிரி ஒரு போஸ்ட் இவருக்கு கிடைக்கவும் இல்லை. இவர் ஒரு ஃபவுண்டேஷன் ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க வேண்டாமா, ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டாமா, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாமா அதெல்லாம் டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகும். பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அஸ்திவார் இவருக்கு தெரியுது. ஓகே. இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் நம்ம கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை கொடுத்தா தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் நமக்கு வந்து போய் நிற்க முடியும். இனி ஏன்னா சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, மறுபடியும் இதே முகத்தை கொண்டு போய் நின்று அவங்க நம்மளால் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட்டு வராது. அப்போ நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். பட் அது கொடுக்கறதுக்காக கொடுக்க வேண்டாமா, அதில் பயங்கர பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக ஸ்ட்ரென்த்லாம் நம்ம சொல்லலாம். பேரண்ட்ஸ் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே. பட் நமக்கு என்ன இருந்தாலும் ரீயூனியன் நமக்கு பாசிபிள் ஆகும். என்ன இவரோட மைண்டில் இப்போ இருக்கிற தாட்ஸ் என்னன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் வேணும், மறுபடியும் ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் ஆகணும், மறுபடியும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஜாயின் வேணும். ஓகே. என்னதான் சீட்டிங் பண்ணிட்டு போனாலும் இவர் உங்களை திரும்பி பார்க்குறதுன்னா இவருக்கு லைஃப்பில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டைமில் மட்டும்தான் இவருக்கு லைஃப் அவ்வளோ ப்ரீசஸாக இருந்துட்டு உண்டு. கரண்ட்லி உங்ககிட்ட கிடைச்ச ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேறு யார்கிட்ட இவர்கிட்ட இல்லை, எத்தனை பேர் இவர்கிட்ட இருந்து பழகினாலும் சரி, நம்ம கூட இப்போ 1000 பேர் இருந்தாலும் நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. ஸ்பெஷலாக ஒரு பர்சன்கிட்ட கிடைக்கிற மாதிரி இவருக்கு உங்கள் கூட மட்டும்தான் கிடைக்குது நம்ம சொல்லலாம். ஓகே. கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனை தூரம் எமோஷ்னலி ஹர்ட் ஆகிட்டுண்டோ அத்தனை தூரம் கரண்ட்லி இவர் எமோஷ்னலி ஹர்ட் ஆகிட்டுண்டு. முடிஞ்சு போன விஷயங்கள் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, இவர் ஆக்சுவலி கமிட்மெண்ட் கேட்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவருக்கு இங்கே கமிட்மெண்ட் கேட்கக்கூடிய ஒரு டைமில் தான் இவர் கொடுக்குறதுக்கு இவரை பொறுத்த மட்டும் 100க்கு 150 வாட்டி யோசிக்கிற ஒரு கேரக்டர் நல்லா இவர் கமிட்மெண்ட் ஷோராக கொடுப்பார். பட் டைம் எடுத்துக்கும் நமக்கு இங்கே தெரிஞ்சு. பட் ரியூனியன் உங்களுக்கு உடனே பாசிபிள் ஆகும். சரியா? இவர் சேசிங் பண்ணல, இவருக்கு கரண்ட்லி இவருக்கு கால் பண்ணல, பெக் பண்ணல அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ரியூனியன் வந்து கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 12 ஹவர்ஸ்லேயோ 12 வீக்ஸ்லேயோ 12 டேஸ்லேயோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ரியூனியன் பாசிபிள் ஆகும். கரண்ட்லி உங்கள் இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்காரு. மேபி சம்டைம் உங்களுக்கு ட்ரீமில் வந்து கனெக்ட் ஆகலாம், ட்ரிகர் ஆகலாம். ஏன்னா 24/7 இவரோட மைண்டில் இப்போதைக்கு நீங்கள் உண்டு. உங்களோட மெமரிஸ்லாம் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்தளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாரு. பட் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு உண்டு. மறுபடியும் ட்ரஸ்ட்டு உங்ககிட்ட வந்து நீங்கள் நம்ப போகிறதும் கிடையாது. அப்போ கமிட்மெண்ட்டோடு தான் இவர் உங்ககிட்ட வந்தாகணும். பட் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கார். பட் இவர் ஷோராக கொடுப்பார். ஏன்னா இவர் எத்தனை தூரம் இவர் அலைஞ்சாலும் சரி, ஓடினாலும் சரி, இவரோட எனர்ஜிக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் நீங்கள் தான். ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் வந்து
செல்ஃப் லவ் பண்ணுங்கள். பேஷன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். இவர் எங்கே ஆடி ஓடி திரிஞ்சாலும் மறுபடியும் உங்கள் கிட்ட வந்து ஜாயின் அவர் என்ன விதியாகும். ஓகே, இவருக்கு 2 பேருக்கும் சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர் ஆகும். மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். திங்க் பாசிட்டிவ். ஓகே, தென் நம்ம இங்கே இம்பார்ட்டனான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 66 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 57 ஏஜ் இருக்கலாம், 59 ஏஜ் இருக்கலாம், 29, 26, 22 ஏஜ் இருக்கலாம், 52 ஏஜ் இருக்கலாம், 62 ஏஜ் இருக்கலாம். ஓகே, நமக்கு 222 ஏஞ்சஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன் ஆகும். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, அதை தவிர்த்து இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட்டு மீட்டிங்கும் ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகிருக்கும்போது மட்டும் உங்களை இணைத்து நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.